ஹாய் எவ்ரிவன். பிள்ளையார் சதுர்த்திக்கு முந்தின நாள் அப்பாவோட பர்த்டே. அதனால் சும்மா வெளியில் கொஞ்சம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பணும். அப்பா பர்த்டேன்றனால சுகி சிஸ்டர் ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்படி நாங்கள் வெளியில் போகலான்னு நினச்ச இடம் தான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் ப்ரொவிடென்ஷியல் மால். அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் ஈடன் பீச்சுக்கு தான் போனோம். ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சுகி சிஸ்டர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு சொன்னாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த இடத்த பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் இடம் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்து தான் போகணும். அங்கே பார்க்கிங் ஏரியாலாம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருந்தது. அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பர் பர்சனுக்கு 50 ருபீஸ் சொல்கிறாங்க. நீங்கள் போகிற வழியில் எல்லாமே சில ட்ரெஸ்ஸஸும் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே சமயம் சில ஃபுட்டையும் அந்த இடத்துல நிறைய ஃபுட் ஷாப்பும் இருக்குது. நாங்கள் வந்து இந்த இடத்துலலாம் எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கல. வெயில் இருந்தது, ஆனால் மைல்டாக இருந்தது. ஆனால் அதையுமே கொஞ்சம் பேர் பண்ணிக்க தான் முடியல. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துக்கு வந்தோம்னா எல்லாத்தையுமே தாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நடந்து போன இடம். வியூ சூப்பராக இருந்தது. நிறையலாம் மக்கள் இல்லை. மேபி வந்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி ரொம்ப காலியாக தான் இருந்தது. மக்கள் யாருமே இல்லாமல் தான் இருந்தாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வர வேண்டிய இடம் நம்ம வந்தாச்சு. இப்படி தான் இருக்குது. பார்க்கவே அழகாக இருந்தது, புதுமையாக இருந்தது. இந்த இடத்துல ஷாப் அதிகமாக திறந்தில்லை நாங்கள் போன டைமுக்கு. ஆனால் இருந்த வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் வந்து இந்த தென்னை மரமெல்லாம் நல்லா டென்ஸாக நிறைய பக்கத்தில் இருந்தனால நல்லா குளிர்ச்சியாக இருந்தது இடம். ஆனால் இன்னும் கடைகளெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும்ன்றது. ஒருவேளை நாங்கள் சீசன் இல்லாத டைமில் வந்தனால இப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல நுழைஞ்ச உடனே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஷீட் போட்டு வச்சுருக்காங்க. காரணம், அந்த இடத்துல காக்கா எல்லாமே குருவி எல்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஷீட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துலே வந்து எந்த ஃபுட்டையும் வாங்கி சாப்பிட்டுடாதீங்க. ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு வியூ பார்த்துட்டு அழகாக இருக்குதுன்னு உட்காந்துட்டோம். ஆனால் இதோட இன்னும் சூப்பரான கடைகளும் இருக்குது. இதோட சூப்பராக வியூவை பார்த்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரியான இடங்களும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஃபுட்டு வந்து ரொம்ப மோசம்னா சொல்ல மாட்டேன். ரீல்ஸில் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு ஹைப்பெல்லாம் இதுக்கு கிடையாது. ஒரு சாதம் வந்து 80 ருபீஸ் அன்லிமிட்டெட், குழம்பும் அதே மாதிரி அன்லிமிட்டெட் மீன் குழம்பு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு வாங்கும்பொழுது நமக்கு ஒரு மீன் வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமெல்லாம் மீன் வைக்க மாட்டாங்க. ரசமும் அன்லிமிட்டெட். மீன் குழம்பு அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் நண்டும் வாங்கியிருந்தோம். அது 140, 6 பீஸ் இருந்தது. செம்ம ஃப்ரெஷ்ஷான நண்டு, ஒர்த்து. அதுக்கு அந்த 140 கொடுக்கலாம் தாராளமாக. அப்படி இருந்தது, சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் உள்ளார இருக்க ஷாப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்த உடனே அந்த இடத்துல சாப்பிட போயிடாதீங்க. அதுக்கு அடுத்தடுத்து உள்ளார வந்தீங்கன்னா நல்ல கடைகளெல்லாம் இருக்குது. அங்கே ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஆம்லேட்டும் வாங்கியிருந்தோம். ஆம்லேட் சரியாகவே போடலை. அப்புறம் இன்னொரு விஷயங்க, சுற்றி இந்த காக்காக்கள் சும்மாவே இருக்க மாட்டுது. என் சிஸ்டரோட பிளேட்லேருந்து மீனை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் அங்கே பக்கத்தில் நாய்களை பார்த்தாவே இப்போல்லாம் பயமாகவே இருக்குது. பக்கத்துலேயே வந்து நிற்குது. ஒரு நாய் 2 நாய் இல்லை, நிறைய நாய்கள் இருக்குது. கொஞ்சம் பதட்டத்தோடவே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நாய்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு அது சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எங்கள் அப்பா துரத்தி விட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு பீஸ்ஃபுல்லாகவே சாப்பிட முடியல, அந்த மாதிரி இருந்தது. இந்த விஷயம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக அந்த இடத்துல இருந்தது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்திகரமாக அங்கே இருந்ததுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ப்ரீஸியான இடமா இருந்ததுங்க. அங்கே இருக்கிற தென்னந்தோப்பு எல்லாமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஆனால் யாருமே அங்கே விளையாடலை. அதான் சொல்கிறேனே, சீசன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால் அப்படி இருக்கான்னு. அப்புறம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக வரும்பொழுது இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. டைனி ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுவும் ஒரு ஹட்டுக்கு கீழெல்லாம் வந்து கோகனட்டெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான இடம் நல்லா சூப்பராக க்ளீனாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இடத்த விட்டுட்டு வர்றதுக்கே முடியல. ஆனால் நடக்கிறதுக்கு தெம்பு வேணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. இந்த ஷாப்பில் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க.
மக்கள் எல்லாம் இந்த பீச்சில் நல்லா விளையாடிட்டு அந்த இடத்துல ரெஸ்ட் ரூமும் இருக்குது. அந்த அளவுக்கான சில நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல இருந்து வந்தோடனே அப்பா வாங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்தார். அம்மா வந்து அப்பா கூட்டாங்கன்னு வந்துட்டு பர்ஸை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. காட் கிரேஸுங்க. நாங்கள் வச்ச பர்ஸ் அங்கேயே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா வேறு எந்த இடத்துக்கும் எங்களால் போயிருக்க முடியாது. ஏன்னா பைசாலாம் அந்த பர்ஸில் தான் இருந்தது. டேடி கூப்பிட்டாங்கன்னு சட்டுன்னு நாங்கள் எல்லாம் எந்திரிச்சு வந்துட்டோம். அங்கேருந்து வந்து பார்த்தா இந்த இடம் அழகாக இருந்தது. இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்கும்பொழுது பீச்சு வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த இடத்துல குட்டி பாப்பாவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கே வந்து நிறைய மக்கள் இந்த இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல சில பவுண்ட்ரிஸும் கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் அதுக்கு இந்த பக்கமாக தான் நிறைய மக்கள் அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நிறையா குட்டி குட்டி போட்டெல்லாம் அந்த இடத்துல இருந்தது. ரொம்ப தூரத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா கொடையை பிடிச்சிட்டு நிற்கிறோம்லங்க, அதுக்கு மட்டுமே சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வெயிலாகவும் இருந்தது, கொஞ்சம் நல்லா கூலாகவும் இருந்தது. ரெண்டுமே சேர்ந்து தான் இருந்தது, மாடரேட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் நாங்கள் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு மோஸ்ட்லி எப்பயுமே வந்து பீச்சில் விளையாட பிடிக்காது, ஆனால் தூரமாக உட்காந்து நல்லா அதை அழகாக ரசிப்போங்க. அங்கங்கே இந்த மாதிரி ஹட்டு வச்சுருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மக்கள் ரொம்ப வெயிலாக இருந்தால் அந்த இடத்துல வந்து நின்றுக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தது. ரொம்பவும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு இந்த இடத்துல பீச்சை பார்க்கும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த இடத்த தேடி பிடிச்சி உட்கார்றதுக்கு எத்தனையோ பேர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான சூப்பரான இடம். அப்புறம் இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு ஜூடியோ போனோம். ஜூடியோ வந்து பெங்களூரில் ஆஃபர் போயிட்டுருக்கு. சரி இங்கேயும் ஆஃபர் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் எங்கள் ஊருக்கே வந்துட்டு நாங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டு குட்டி பொண்ணு இந்த இடத்துக்கு வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களே ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. சப்ஸ்கிரைப் மை சேனல்.